புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 14 இறைவாக்கியங்கள் 27 முதல் 31 வரை. இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள், ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடிப்போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் 2 முறை கூவும் முன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உனக்கு சொல்கிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு உரையாடுகின்றார். தாம் இவ்வுலகை விட்டு செல்வதை பற்றியும் அவர்கள் அனைவரும் இவரை விட்டு பிரிந்து ஓடிப்போவார்கள் என்பதை பற்றியும் இவ்வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்நிகழ்வை நாம் ஆராய்ந்து பார்க்கையிலே ஒரு சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். முதல் வசனமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள், ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று தன்னுடைய சீடர்களுக்கு தாம் இவ்வுலகில் இருந்து செல்வதற்கு முன்பாகவே கைது செய்கின்ற பொழுது அவர்கள் அனைவரும் இவரை விட்டு ஓடிப்போவார்கள் என்பதை கூறி அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த தன் மக்களே, தனக்கு பிடித்தமான சீடர்களே தம்மை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள் என்ற ஒரு வெளிப்படையான பேச்சிலே ஆண்டவர் தைரியத்தை வர வைக்கின்றார். ஆம், இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மோடு இருக்கின்ற ஒரு சில மனிதர்கள் நாம் கவலைகளிலோ கஷ்டங்களிலோ அல்லது துன்பங்கள் படுகின்ற பொழுது நம்மை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வலியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கக்கூடும். ஆனால் அதை தைரியத்தோடு ஆண்டவர் எதிர்கொள்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு வாழ்ந்து வந்த, ஏன் நம் குடும்பத்தினர்கள் கூட நாம் ஏதாவது ஒரு துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நம்மை அணுகாமல் நம்மை விட்டு பிரியத்தான் செய்கிறார்கள். அல்லது நாமும் எத்தனை முறை பிறர் துன்பப்படுகின்ற பொழுது எதற்காக நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி விலகி இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்நாளிலே ஆண்டவர் பலவற்றை நமக்கு கற்பிக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேலுமாக பேதுருனுடைய உரையாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, யார் ஓடிப்போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்கின்றார். இதை நாம் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, பேதுருவினுடைய நம்பிக்கை. நம்பிக்கை என்று சொன்னால், நீர் கவலைப்படாதீர் ஆண்டவரே, நான் உம்மோடு இருப்பேன் என்று சொல்லி
ஆண்டவருக்கே ஒரு ஊக்கத்தை கொடுக்கின்ற விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது வேறொரு வழியாக வார்த்தையினால் மட்டுமே ஆண்டவருக்கு எல்லோரும் ஓடிப்போவார்கள், நான் உங்களோடு என்றும் இருப்பேன் என்று சொல்லி மயக்கமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியும் பேதுரு இங்கே குறிப்பிட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இவ்வாறாக துன்பங்களில் இருக்கின்ற ஒரு சில மனிதர்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் எத்தகையதாக இருக்கின்றது? அவர்களை ஊக்குவிக்கின்றதா, அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் வாயளவில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டாலும் நாம் அதை செயல்படுத்துவது மிக மிக கடினமாக இருக்கின்றது. ஆம், இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை வெறும் வார்த்தை மட்டுமே என்பதை நாம் விவிலிய பகுதியிலே வாசிக்கின்ற பொழுது நமக்கே தெளிவாகின்றது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுருவை போல நாமும் ஒரு சில நேரங்களில் என் ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று நமக்குள் நினைத்திருந்தாலும், வாயளவிலே நான் எப்பொழுதும் ஆண்டவருக்காக நேரத்தை செலவழிப்பேன், ஆண்டவரை தேடி வருவேன் என்று வாயளவில் மட்டும் சொல்லிவிட்டு மனதளவில் அவரை விட்டு தூரமாக இருக்கின்றோம். ஏதோ கடமைக்காக நம்முடைய இறை செயல்பாடுகள் இருப்பதையும் இங்கு நாம் உணர முடியும். மேலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு சொன்ன வார்த்தைக்கு பதில் கொடுக்கின்ற விதமாக, சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று சொல்கையிலே, விட்டு சென்றவர்களை விட யாரென்றே எனக்கு தெரியாது என்று மறுதளிப்பவர்களுக்கு மிக மிக பாவங்கள் அதிகம்தான். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். ஒரு கிறிஸ்தவனாக இந்த அளவிற்கு கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்து கூறியிருக்கின்றேன். எடுத்து கூறாவிட்டாலும் பரவாயில்லை, எந்த அளவிற்கு நான் பிறர் மத்தியில் ஒரு கிறிஸ்தவன் என்பதையே சொல்ல தயங்கி இருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் நாம் தயங்கி நிற்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் பேதுருவைப் போல நாமும் மறுதளித்திருக்கின்றோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அல்லது நான் அவரை போல வாழ்கின்ற வாழ்க்கையில் அதை பற்றி எடுத்து கூறவில்லை எனில் நானும் ஆண்டவரை மறுதளிக்கத்தானே செய்கின்றேன். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே நினைத்து பார்ப்போம். நான் என் ஆண்டவரை கிறிஸ்தவன் என்கின்ற முறையிலே எத்தனை முறை மறுதளித்திருப்பேன்? மேலுமாக நம்மோடு வாழ்கின்ற சக சகோதர சகோதரிகளை எத்தனை முறை மறுதளித்திருப்போம்? அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது, கவலைகள் படுகின்ற பொழுது, நீர் யார் என்று எனக்கு தெரியாது என்று வாயளவிலோ மனதளவிலோ எண்ணியிருப்போம் அல்லவா? அந்த தருணங்களுக்காக மனம் வருந்துவோம், மனம் மாறுவோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரோடு மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகளாகிய உலக மக்களோடும் நாம் ஒன்றிணைந்து வாழ வரம் கேட்டு இந்த நற்கருணை ஆராதனையில் தொடர்ந்து பங்கு கொள்வோம். அன்பு இயேசுவே, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியில் சில நேரங்களில் உம்முடைய சீடர்களைப் போலவும் பேதுருவைப் போலவும் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்துகின்றோம். எங்களுடைய தேவைகள் முடிந்தவுடன் உம்மை விட்டு விலகி ஓடியிருக்கின்றோம். அந்த தருணங்களிலே நாங்கள் மீண்டுமாக திரும்பி வர எங்களுக்கு உதவியறலும். மேலுமாக எங்களுடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் உம்மை மறுதளித்திருக்கின்றோம். எங்களை மன்னியும். இனி வருகின்ற நாட்களிலாவது எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழ வரமருளும். ஆமேன்.
தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வான தேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பெண்ணும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரில் உயிரே. இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சம் ஆசை ஓய்ந்திடும். அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதம் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரில் உயிரே. இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம்.